Hey hello friends, welcome to Aquarini channel. இன்னைக்கு நம்ம ரெண்டு டிஷ் பார்க்க போறோம். முடவாட்டுக்கால் சூப் அண்ட் வெஜ் பிரியாணி. February 15th மார்னிங் உங்க அப்பா வந்துட்டாரு. 5 ஃப்ளஷ்ட் டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு பில்லோ, ஒரு ரெட் கலர் ஹார்ட், ஒரு பென்குயின், ஒரு டாக், அப்புறம் வந்து ஒரு பால், அப்புறம் ஒரு டாம் கேட் எல்லாம் வாங்கிட்டு வந்து ரொம்ப ஒரு அடிகரமான குக்கர் வச்சு அதில் எண்ணெய் விட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி போட்டு இதில் வந்து மீல் மேக்கர் வந்து ஊற வச்ச மீல் மேக்கரை பிழிஞ்சு எடுத்து போட்டு கிட்னி பீன்ஸும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். கூட வந்து புதினா ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு 1/4 கப்பு வந்து துவரம்பருப்பு சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஊற வச்ச ரைஸையும் இங்கே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கிளறிட்டு ஏன்னா ரைஸ் உடஞ்சிடும். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பிரியாணி ரைஸ். நீங்கள் நார்மல் ரைஸ்லையும் போடலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் வந்து துவரம்பருப்பு. வேணும்னா நீங்கள் பாசிப்பயிறு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒட்டாமல் வரதுக்காக டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணோம். புதினா கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி வந்து 4.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். முடவாட்டுக்கால் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் பெரிய கிழங்கு எடுத்திருக்கேன், கொடைக்கானலில் வாங்கினது. ஸோ தோல்லாம் ஸ்கிம் பண்ணி ஒரு வாட்டி நெருப்பில் வாட்டிட்டு சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் லைட்டாக. அந்த இது மாதிரி பிங்க் கலரில் தண்ணி சிக்கிட் ஆகும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா, 2 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், சோம்பு, மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கணும். இதோடவே முடவாட்டுக்கால் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஆட்டி எடுத்துக்கணும். கூட ஒரு தக்காளி பழத்தையும் தனியாக வந்து அடித்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து ரொம்ப மெலிசான பாத்திரம் வச்சா போதும். நான் வந்து இது பாத்திரம் தான் வச்சுருக்கேன். சும்மா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இதில் வந்து பே லீஃப் அப்புறம் வந்து பட்டெல்லாம் போட்டு கிராம்பு போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு மெலிசான பாத்திரம் வச்சா போதும். சும்மா சாம்பிளுக்கு ஒரு கை வெங்காயம் போட்டிருக்கேன் ஆல்ரெடி அரைச்சிருக்கிறதுனால. அண்டு தக்காளி பழம் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணல, பட் இப்போ சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு மஞ்சள் பொடி போட்டு உப்புலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சரி பார்த்துக்கோங்க. நீங்கள் குடிக்கும்போது தெரியும். நான் முன்னாடியே உப்பு போட்டுட்டேன். இதெல்லாம் வந்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதையும் இந்த மசாலாவும் ஆட் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வடிச்சிட்டு குடித்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அப்படியே குடித்தாலும் சரி. இந்த கிழங்கு கொஞ்சம் முட்டலாக இருக்கிறதுனால அதை ஸ்ட்ரெயின் பண்ணி குடித்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மட்டன் சூப் குடித்த மாதிரியே இருக்கும். இல்லை ரொம்ப இலசாக இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் நான் ஜஸ்ட்டு சாப் பண்ணி போட்டிருப்பேன். அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இஞ்சி துண்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக கிடைக்குங்க. இப்போது தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸியோட வாஷ் பண்ணதெல்லாம் அந்த கப்பில் வாஷ் பண்ணலாம் எடுத்துட்டேன். இது நல்லா கொஞ்சம் கிளறி விடணும். ஏன்னா இது பச்சை வாசனை கண்டிப்பாக இருக்கும். இஞ்சி பூண்டோடது, வெங்காயத்தோடது. அது போன உடனே நான் வந்து இப்போ நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிறத விட 4 டைம்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா சுண்டி வரட்டும். அதுக்குள்ளே நான் செஞ்ச மீல் மேக்கர் கிட்னி பீன்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஹாட் பேக்குக்கு மாற்றிக்கலாம் சூடாக இருக்கும்போது. இப்போது மீல் மேக்கர்லாம் மேலே இருக்கும். ஸோ ஒரு கிளறி விட்டுட்டால் பரவாயில்ல. பீன்ஸ் எல்லாம் கீழே இருக்கும். ஸோ அது அடி பிடிக்காமல் இருக்கான்னு பார்த்து அதை வந்து ரெடி பண்ணி செட்டில் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு தண்ணி ஆட் பண்ணுவேன். அது வந்து கொத்தமல்லி போட்டு ஆப்ஷனல். நல்லா கொதிக்கிட்டோம். மீல் மேக்கர் அண்ட் கிட்னி பீன்ஸோட செஞ்ச பிரியாணி ரெடி. ஸோ தலைன்னு சூப் குடிச்சிட்டு யாருக்கு வேணால் சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி சொல்லுங்கள். நான் கிண்ணத்தில் ஊற்றிட்டு காமிக்கிறேன். குழந்தைங்களுக்கு வடிக்கட்டு கொடுப்பேன். ஸோ முடவாட்டுக்கால் சூப் ரெடி. இது முடவாட்டுக்கால் சூப்பு. இது ஃபில்டர் பண்ணுமான்னு பாருங்கள். ஹோட்டல்லேருந்து சிக்கன் 65 அண்ட் சர்வியட் சாப்பிடு 3மே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அண்ட் சாப்பிடுமா அந்த குழந்தைங்க சாப்பிடுவோம். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவனுக்கு சிக்கன் வேணா கூட பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே.